குட் மார்னிங் கைஸ். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் பேர் கேட்டிருக்காங்க, நீங்கள் எப்படி ட்ரேட் எடுக்கிறீங்க, எப்படி எக்ஸிட் ஆகுறீங்கன்னு. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னோட செட்டப்பு என்ன, எப்படி செட் பண்ணி வச்சுருக்கிறேன், என்னென்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறேங்கிறத நான் காமிக்க போகிறேன். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் காமிக்கிறது எல்லாமே என்னோட சொந்த இதுதான், என்னோட ஓன் ஐடியா. நான் இதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லல, நீங்களும் அனலைஸ் பண்ணி பண்ணுங்க. நான் என்ன பண்றேனோ அதை மட்டும்தான் நான் சொல்றேன். இது சேம் திங் நீங்க பண்ணுங்க அப்படின்னு நான் உங்களை சொல்ல வரல. இதை நீங்க அனலைஸ் பண்ணுங்க, பேக் டெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா நீங்க பண்ணுங்க. அப்புறம் லாட் சைஸ் கம்மி பண்ணி பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பண்றவங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேங்க்யூ. சார்ட் நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன். இதில் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இதில் எப்படி நம்ம இது பண்ணணும்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது. இதில் நம்ம இந்த ப்ளஸ் ஐக்கானில் போய் நம்ம இந்த இதெல்லாம் நமக்கு என்ன தேவை அதை ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நான் இப்போ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர் என்னன்னா, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆப்ஷன் ஸ்கேல்பிங் V2ன்னு ஒன்று இருக்கும், அப்புறம் லக்ஸ் ஆல்கோ ஒன்று இருக்கும். இந்த ஆப்ஷன் ஸ்கேல்பிங் V2 வேற எதுவும் இல்லை. இது நம்ம சிவா சார் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ட்ரேடிங் ஃபாலோ பண்ணுறவங்க, ஸ்கேல்பர் சிவா, அவங்களோட இதுதான் இது. அண்டு இது நல்ல ஒரு ஃபேமஸ் இதுதான். இது உங்களுக்கு இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் உங்களுக்கு காமிக்கும். என்ன இந்த கலரில் இருக்குது பாருங்க, இது உங்களுக்கு காமிக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த V2 நான் இப்போ டிசபிள் பண்ணும்போது கிட்டத்தட்ட இதெல்லாம் போயிடும். இதில் என்னெல்லாம் இருக்குன்னு நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் டிசபிள் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டேபிள் இருக்கும். இந்த டேபிளில் இப்போ என்னெல்லாம் இருக்குது பாருங்க. பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, டவ் ஃபியூச்சர், விக்ஸு, HDFC, ICICI, கொடாக்கு, ஆக்சிஸ், SBI. இது என்னன்னா உங்களுக்கு இந்த பேங்க் நிஃப்டியில் உள்ள மேஜர் ஸ்டாக்ஸ். இதோட வெயிட்டேஜ் பொறுத்து தான் பேங்க் நிஃப்டி மேலே கீழே மூவ் ஆகும். ஸோ இதை நம்ம ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கணும். இது நெகட்டிவ்ல போதா, பாசிட்டிவ்ல போதா, எத்தனை பர்சன்டேஜ், 1 ஹவரில் எவ்வளோ, இந்த மாதிரி நம்ம சர்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்டு இதில் பார்த்தீங்கன்னா இதில் 20 EMI இருக்கும், ஒரு VWAP இருக்கும், ப்ளஸ் ஒரு சூப்பர் ட்ரெண்ட் இருக்கும். இதெல்லாம் VWAPலாம் சப்போர்ட் எடுக்கும், சூப்பர் ட்ரெண்ட் சப்போர்ட் எடுக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணணும். நான் நெக்ஸ்ட் போகிற வீடியோவில் கிளியராக உங்களுக்கு 1 by 1 கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி நான் என்னோட ட்ரேடிங் செட்டப் மீன்ஸ் ஸ்ட்ராட்டஜி செட்டப் என்னென்னு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் காமிக்கும். இது கொஞ்சம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ட்ரா பண்ணி கொடுக்கும், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அப்புறம் நான் யூஸ் பண்ணுறது தான் அப்ளிகேஷன். இந்த தான் அப்ளிகேஷன் உங்களுக்கு வேணும்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ப்ளீஸ் அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் அதில் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு ஒரு 20% ப்ரோக்கரேஜ் கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், வேறு எதுவும் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் கூட கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஓகே, நம்ம இன்னும் கண்டினியூஸாக நம்மளோட வீடியோ போடலான்னு. நான் கண்டிப்பாக எந்த இதுவுமே ஹைடு பண்ணல. நான் என்ன யூஸ் பண்ணுறேனோ என்ன பண்ணுறேனோ அதை அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ளீஸ் கீப் சப்போர்ட். நான் கண்டிப்பாக நல்ல ஒரு வீடியோ நான் டெய்லி போட்டுட்டு இருப்பேன். ஓகே, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது EMI 9 EMI அண்டு பிவோட் கேமரா பாயிண்ட் அண்டு EMI 5 EMI. இது நம்ம எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் போங்க, இண்டிகேட்டரில் EMIன்னு டைப் பண்ணுங்க. இதில் மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போனன்ஷியல் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டாக 9 EMI தான் இருக்கும். இதில் நீங்கள் செட்டிங்ஸில் போய் இதில் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். இதில் SMAன்னு இருக்கும், அதை மட்டும் இந்த இடத்துல SMAன்னு இருக்கும், அதை நீங்கள் EMIன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வேற நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். இந்த கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு தேவையான கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இதில் 5 EMIல நீங்கள் என்ன பண்ணணும்னா செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போய் இந்த இடத்துல அது இந்த 5ன்னு கொடுத்துக்கோங்க. டிஃபால்ட்டாக 9 இருக்கும், 5 கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல டிஃபால்ட்டாக SMAன்னு இருக்கும், அதை நீங்கள் EMIன்னு கொடுத்துக்கோங்க.
அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த பிவோட் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க அதை இந்த இண்டிகேட்டர்ல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து பிவோட்னு டைப் பண்ணுங்க. இந்த பிவோட் ஸ்டாண்டர்ட்னு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இதுல ஆட் ஆயிரும். நீங்க இதுல வந்து இந்த செட்டிங்ஸ்ல போங்க. செட்டிங்ஸ்ல போயிட்டு இதுல நீங்க பண்ண வேண்டியது இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு இதுல உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் இருக்கும், அதை நீங்க கேமராலான்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த ஸ்டைல்ல போய் மீதி எல்லாத்தையும் எடுத்துருங்க. எடுத்துட்டு ஜஸ்ட் பிவோட்டும் S3R3 S4R4 மட்டும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இதுல S3R3 வந்து ரொம்ப பவர்ஃபுல் கைஸ். நான் மேக்ஸிமம் யூஸ் பண்றது S3R3 தான் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்றேன். ஏன்னா அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அது சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் மேக்ஸிமம் எடுக்கும். எல்லாமே மார்க்கெட்ல உங்களுக்கு 100% சொல்ல முடியாது, எல்லாமே ஒரு 90% ஒரு 50% சொல்ல முடியும். ஸோ மேக்ஸிமம் நீங்க அந்த S3R3 நீங்க ஃபாலோ பண்ணாலே ஆல்மோஸ்ட் இங்க பண்ண முடியும். அண்ட் இன்னொரு என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். இந்த S3R3ல கன்சல்டேஷன் ஆகும்போது கண்டிப்பா ட்ரேட் எடுக்காதீங்க. அந்த கன்சல்டேஷன் ஆகும்போது நீங்க ட்ரேட் எடுத்து ஆப்போசிட்டா போகும்போது ஃபாஸ்டாட்டும் போகும், இல்லைன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஸோ அண்ட் இந்த தான் அப்ளிகேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் அப்ளிகேஷன். இதை பத்தி இதை எப்படி நான் யூஸ் பண்றேன், எந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் செட் பண்றேங்கிற வீடியோ நான் அடுத்தடுத்து போடுறேன். என்னோட டோட்டல் ட்ரேடிங் செட்டப் இவ்வளவுதான் கைஸ். அதே மாதிரி நீங்க வந்து இது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் செயின்ல வந்து நீங்க வந்து வேற ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல நீங்க இப்போ காமிக்கிற பாருங்க, இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டி மைனஸ் பிளஸ் காமிக்கும். அதுல நீங்க இதை கிளிக் பண்ணா பை பண்ணும், இதை கிளிக் பண்ணா செல் பண்ணும். இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். டோட்டலா என்னோட ட்ரேடிங் செட்டப் வந்து ரொம்ப சிம்பிள். இதை தவிர நான் வேற எதுவுமே யூஸ் பண்ணல. இந்த சார்ட்டை வந்து நான் பிக் ஸ்கிரீன்ல வச்சிருப்பேன், இந்த சார்ட் வந்து என்னோட லேப்டாப் ஸ்கிரீன்ல வச்சிருப்பேன். இவ்வளவுதான் நான் யூஸ் பண்றது, வேற எதுவுமே யூஸ் பண்றது இல்ல. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கிளாரிஃபை பண்றேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் இன்னும் மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு இதாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ, பை.